இன்றைய ஆத்மீக தேன் 2 கொரிந்தியர் 3:17 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், பொல்லாப்புக்கும், நஷ்டத்திற்கும், சத்துருவானவன் தந்திரமாய் உன்னை மேற்கொள்ளும்படி வருகிறதான எல்லா தந்திரங்களுக்கும் அவர் விடுதலையாக்கி உனக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவாற்றலையும் தந்து ஜெயம் நல்க வல்லவராய் இருக்கின்றார். ஆம், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுவிக்கும் போது உன் மேல் இருக்கின்ற சகல முக்காட்டுகளையும் சகல நிந்தைகளையும் நீக்கி போட்டு தலை நிமிரும்படி அனுகிரகம் செய்கிறவராய் இருப்பார். ஆனபடியால் மனம் சோர்ந்து போகாதே. அவர் தாமே உன் மேல் இருக்கின்ற எல்லா பாரமான கட்டுகளையும் நுகத்தடிகளையும் உடைத்து உன் தலையை நிமிர பண்ணுகிறவராய் இருப்பார். எப்பொழுதும் ஆவியில் நிறைந்து நீ தேவனை துதிக்கின்றவனாயிரு. சத்ருவானவன் பலவிதமான இன்னல்களை உனக்குரோதமாய் கொண்டு வந்தாலும், தன்னுடைய தந்திரத்தினால் உன்னை கீழே விழ பண்ண வேண்டும் என்று வந்தாலும், ஞானத்தின் ஆவியானவர், பகுத்தறிவின் ஆவியானவர் உனக்கு வேண்டிய நல்ல அறிவின் ஆற்றலை தந்து அவனுடைய எல்லா தந்திர உபாயங்களிலிருந்து உன்னை விடுவித்து உன் வருத்தங்கள் சஞ்சலங்கள் உன்னை சிறுமைப்படுத்தாதபடிக்கு அவர் உன்னை விடுவித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அநேக நேரத்துல மாம்சத்தில் தோன்றுகிறதான பலவிதமான எண்ணங்களும் கலக்கங்களும் எங்கள் இருதயங்களை மன அழுத்தத்துக்குள் தள்ளும் பொழுது, ஆவியாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறபடியாலே அந்த நுகத்தடியின் கட்டுகளையும் சாப கட்டுகளையும் எங்களை விட்டு அகற்றி போட வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. இன்ற தினத்திலும் உம்முடைய பிள்ளைகள் நாள் முழுவதும் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறபடியால் பரிசுத்த ஆவியானவரே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் துணை நின்று விடுவித்து நன்மைகளையும் ஜெயத்தையும் நல்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.